பண்டைய தமிழர்களோட காலை நேர வாழ்வியல் இப்படிதான் இருந்துச்சு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையே எந்திரிக்கிற பழக்கம் மக்களுக்கு உண்டு. எழுந்த உடனேயே உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் நீக்கி அந்த ஊருக்குன்னு தனித்தனியா சுத்தமா குளம் இருக்கும், அதுல குளிப்பாங்க. இல்ல நீரை சூடு பண்ணி தன் வீட்டு பின்வாசல்லையும் குளிப்பாங்க. பெரும்பாலும் குளிக்கிறதுக்கு அன்னைக்கு முந்தின நாளோட அரிசி வேக வச்சு வடிகட்டின கஞ்சி தண்ணிய உடல் பாதத்திலிருந்து முடி முழுவதும் தேய்த்து பூசி அதை வச்சுதான் குளிப்பாங்க. அவ்வளோ அருமையா அழுக்கு எடுத்துரும். கஞ்சி தண்ணிக்கு அந்த தன்மை இருக்கு. பிறகு முழு பருத்தியால செய்யப்பட்ட துணி அணிந்து உட்கார்ந்துருவாங்க. இங்கதான் தமிழனோட குணமே வருது. பெரும்பாலும் தமிழனோட குணமே அன்னைக்கு நாள் முழுவதும் எந்த காரியம் செஞ்சாலும் திடீர்னு எதிர்காலத்துல என்னென்னலாம் ஆக போதோன்னு நினைச்சு பயப்படவும் மாட்டான். கடந்த காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சுன்றத நினைச்சு கவலைப்படவும் மாட்டான். அப்போ என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுல முழு கவனத்தோட பண்ணுவாங்க. ஆனா அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திக்கிறாங்கன்னா அது ஒரு நேரத்துல தான் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அதிகாலையில. இந்த அதிகாலை நேரத்துல அன்னைக்கு நாள் முழுக்க என்னென்னலாம் பண்ணணுன்றத முழுசா திட்டம் போட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இது ஒரு முக்கியமான பகுதி. பிறகு அங்க இருக்கிற மக்கள் அனைவரும் அவங்கவுங்க துறைக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா மருத்துவர், குயவர், வியாபாரம், படகு ஓட்டுதல், நடனம், இசைன்ற அவங்களோட தனிப்பட்ட பயிற்சிகளை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த அமைதியின் நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. 4 மணி நேரம் போராடி முடிக்க வேண்டிய வேலையை கூட 2 மணி நேரத்துல முடிக்க முடியும். அந்த நேரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. சூரியன் உதிச்ச உடனே வீட்டார் அனைவரும் நற்சிந்தனையில முன்னோர்களை வழிபட்டு நாள தொடங்குவாங்க. பிறகு பெண்கள் வீடை முழுக்க சுத்தம் பண்ணி சாணம் தெளித்து அரிசி மாவால கோலம் போட்டு அந்த அரிசி மாவு கோலத்தை பறவைகளெல்லாம் சுற்றி வர ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க வீட்டில் வளர்ற விலங்கினங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்க, தேவையான உணவளிப்பாங்க. இப்பதான் பசுவின் பாலை கறக்கிற நிகழ்வு நடக்கும். அதை கறக்கிறதுக்கு தமிழர்கள் எவ்வளவோ பாட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டை ராகத்திலையும் மெட்டிலையும் பசுவோட பாடி உறவாடி பாலை கறப்பாங்க. இப்போ இந்த கறந்த பால் 90% பால் உறை ஊத்த போயிடும். மீதி 10% ஊர்ல தாய் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க கேட்டா போகும். ஆனா பண்டைய தமிழ்ல பால் குடிக்க மாட்டாங்க. தமிழன் முழுதா படிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். பாலை செமிக்கிற சக்தியை இயற்கை மனிதனுக்கு 7 வயது வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பால் உணவு கிடையாது. அதனால தமிழர்கள் பாலை உர போட்டு நெய்யாவோ மோராவோ கடைஞ்சிப்பாங்க. அது உடலுக்கு தலை சிறந்தது. பின்ன காலை உணவுக்கு தயாராவாங்க. பெரும்பாலும் இட்லியா இருக்கும், இல்லைன்னா பல்வேறு அரிசி வச்சிருப்பாங்க. ஒரு அரிசிக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதற்கேற்ப அரிசியை வேக வச்சு வடிப்பாங்க, இல்லைனா பெரும்பாலும் இட்லி வேக வச்சிருவாங்க. இட்லினா அன்னைக்கு முந்தின நாளே பெண்கள் அரிசியும் உளுந்தையும் உரல்ல போட்டு நல்லா இடிச்சு மாவை புளிக்க வைப்பாங்க. அது பெண்களுக்கு மிகப்பெரிய தேக பயிற்சி, அவ்வளோ வலிமையா இருப்பாங்க. பின்ன அந்த புளிச்ச மாவை இட்லி சுட்டு அதை உடனே சூட தட்டில் பரிமாறுவாங்க. தமிழர்கள் எப்போவுமே ஒரு உணவை 1 நாளிகைக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. 1 நாளிகைனா 24 நிமிஷம்னு அர்த்தம். எப்போவுமே காலை உணவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நாள் அப்பதான் ஆரம்பிக்குது. இன்னும் உடல் உழைப்பு எதுவும் போடலை, இனிமேல் தான் போட போறாங்க. அப்ப சத்தும் அதிகமாக தரணும், முக்கியமா அது செரிமானம் எளிமையா நடக்கணும். அந்த மாதிரி தான் காலை உணவு எப்போவுமே இருக்கும். அதுல எப்போவுமே தலை சிறந்தது இட்லி தான். இப்ப வயலுக்கு போய் விவசாயம் பண்றதுக்கு எல்லாம் தயாராகிடுவாங்க. பெரும்பாலும் ஆண்கள் போவாங்க. விவசாயிங்களுக்கு மட்டும் எப்போவுமே பழைய சாதம் வீட்டில் இருக்கும். அதை போகும்போது எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பார்ப்போம். போற வழியில ஊருக்குன்னு இருக்கிற கோயில்ல விண்ணியல் நடக்கும். கோயிலுக்குன்னு இருக்கிற கொடிமரம் மூலியமா சூரியன்ல இருந்து வர வெயில் அதுல பட்டு அந்த நிழலை கணக்கு போட்டு அதை வச்சு விவசாயிங்க கணக்கு போட்டுப்பாங்க. மழை எப்ப பெய்யும், எப்ப என்ன பயிர் விதைக்கணும், காத்து எப்ப அடிக்கும், இதெல்லாம் முடிவு பண்ண உயரிய கணக்கு போடுவாங்க. விவசாயிங்க இங்க ரொம்ப அறிவுபூர்வமா செயல்படுவாங்க. எல்லாத்தையும் முழுசா திட்டம் போட்டு தான் வயல்லே கால் வைப்பாங்க. விவசாய நிலத்துல ஆளுக்கு வெவ்வேறு வேலையா பிரிச்சு ஒத்துமையா வேலை செய்வாங்க. இந்த நேரத்துல அந்த ஊர்ல மற்ற தொழிலும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆசான்கள் சீடர்களுக்கு இயற்கையின் வழியில பாடம் நடத்துவாங்க. உயவனார்கள் மண்பானை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வியாபாரம் நிற்காம நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பெண்கள் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்க அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்குன்னு வியாபாரம் நடக்கிற பெரிய சந்தை இருக்கும்.
கடல் மூலியமாக கப்பல்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதின்னு சரக்கு போயிட்டு வந்துட்டுமே இருக்கும். தங்கம், முத்து, வெள்ளி, பவளம்னு ஒரு கடையிலையும் வியாபாரம் சூடு பிடிக்கும். பருத்தி, பட்டுன்ற துணி வியாபாரமும் போயிட்டு இருக்கோம். ஊரில் அரசர்கள் அரண்மனையில் தன்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாருமே சோறு சாப்பிடணும்னா இங்கே விதைக்கிறான் பாருங்க விவசாயி, இவன் கையில் தான் இருக்கு. விவசாயம் தான் எல்லாமே, அவன் தான் தெய்வம். இதைத்தான் திருக்குறள்ல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு கொடுத்தாரு. இப்படி நாள் முழுக்க வயல்ல வெயில்ல உழைக்கிற இந்த விவசாயிக்கு அவ்வளோ சத்து வேணும். அதுக்கு தான் இப்போ பழைய சாதம் சாப்பிட்டு அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி குடிப்பாங்க. அது அவ்வளோ சத்து கொடுக்கும். ஆனா அதை தமிழன் முழுதா வகுத்ததே விவசாயிக்கு மட்டும்தான். அவ்வளோ நேரம் வெயில்ல வேலை பார்த்தா மட்டும்தான் அதை முழுசா செரிமானம் பண்ற சக்தி கிடைக்கும். சும்மா சாதாரண ஆட்கள்லாம் பழைய சாதம் சாப்பிட முடியாது, வடிச்ச கஞ்சி குடிக்க முடியாது. அது விவசாயிக்கு மட்டும்தான். தமிழன் அதுக்கு மட்டும்தான் வடிவமைத்தான். இதே நேரத்தில் அந்த ஊரில் பொக்கிஷமான மனிதர்கள் இருப்பாங்க. சோதிடர்கள், மருத்துவர்கள் ஊருக்கு வெளிப்புறத்தில் இருப்பாங்க, மறைவாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து உதவி கேட்கணும்னா மக்கள் தேடி போவாங்க. சோதிடர்களும் மருத்துவர்களும் தான் பார்த்த பணிக்கு முக்கியமாக காசு வாங்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தில் எப்போது மருத்துவம் காசா வியாபாரமாக பார்க்காம இருக்கோ அந்த சமுதாயம் உயர்வு பெறும். தமிழ் சமுதாயம் உயர்வு பெற்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். இப்போ கிராமப்புறத்துக்கு வீட்டு பக்கம் வந்தோம்னா இந்த நேரத்தில் வீட்டில் சாப்பாடு தேடி வரவங்க நிறையா பேர் வெளியே இருந்து வருவாங்க. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் உணவளிப்பாங்க தமிழர்கள். மத்தியான நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க. சில உணவை பராமரிக்கிற வேலை எல்லாத்தையும் ஒத்துமையாக செய்வாங்க. அவங்க இதுக்குன்னு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒன்றா அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த அலுப்பு இல்லாமல் பண்ணுவாங்க. இங்கே சொல்லப்பட்டது நிலத்துக்கு நிலம், காலத்துக்கு காலம் வேறுபடும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இனி தமிழர்கள் மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.